என் பேர் சம்சுதீன். என் சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி. இப்போது நடந்து முடிஞ்ச குரூப் 4ல் நான் ரூரல் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன், திண்டுக்கல் மாவட்டம். நான் 2018 பாஸ்ட் அவுட்டு. 2020 வரைக்கும் பேங்கிங் எக்ஸாம் தான் பார்த்துட்ருந்தேன். ஆனால் 2020க்கு அப்புறம் தான் கரெக்டாக டிஎன்பிசிக்குள்ளே நுழையிறேன், கொரோனா வந்துச்சு. சரி என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியாமல் ஒரு 2 வருஷம் சும்மா நானாக உட்காந்து செல்ஃபாக படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2022 குரூப் 2 வந்துச்சு. குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். அதுக்கப்புறம் சர்வேரு 1:3 ரேஷியோவில் உள்ள கவுன்சிலிங் வர போனேன். ஆனால் கிடைக்காம போயிடுச்சு. குரூப் 2 மெயின்ஸ் எழுதுனேன், குரூப் 2வும் கிடைக்கல. ஸோ அதில் குரூப் 2லேயும் எனக்கு 2 வருஷம் அப்படியே பாழாக போயிடுச்சு. 2024 ஜனவரி குரூப் 2 வந்து எனக்கு சரியான ஒரு இடியாக வந்து விழுந்துச்சு, எனக்கு கிடைக்கலங்கிறது ஜனவரியில் 2024. ஸோ இந்த வருஷம் எப்படியாச்சும் ஒரு போஸ்டிங் அடித்தே ஆகணும்னு கொஞ்சம் உட்காந்து நல்லா குரூப் 4 உட்காந்து படித்தேன். ஒரு 3 மாதம் தான் நல்லா தமிழை உட்காந்து நல்லா படித்தேன். நல்லா டாக்டிக்ஸோடு உட்காந்து படித்தேன். அதுக்கப்புறம் விஸ்டம் கிருஷ்ணா அந்த அகாடமி, விஸ்டம் கிருஷ்ணா அகாடமிங்கிறது ஒரு யூடியூப் சேனலில் வந்து நல்லா பிஒய்க்யூ பர்சனல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நல்லா உட்காந்து பார்த்தேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் எல்லோரையும் அதான் பார்க்க சொல்லுவேன், ரெக்கமெண்ட் பண்ணுறது அதுதான். ஒரு சின்ன ஷார்ட் டேர்மில் என்னை ஒரு இந்த அளவுக்கு மார்க் வாங்க வச்சது வந்து அந்த யூடியூப் சேனல் தான். ஒரு நாளைக்கு ரொம்பலாம் படிக்க மாட்டேன், ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் அதிகபட்சம். அதுக்கப்புறம் ஜிஎஸ்சில் ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் வந்து ஐஎன்எம், பாலிட்டிக்ஸு, பொலிட்டிக்கல் சயின்ஸு, பாலிட்டி, அதுக்கப்புறம் ஐஎன்எம் தான் பிடிக்கும். ஸோ அதை வச்சு லிங்க் பண்ணி எல்லாத்தையும் நான் எல்லா ஜிஎஸ்லையும் மேக்ஸிமம் நான் எல்லா சப்ஜெக்டையும் கவர் பண்ண பார்த்தேன். நான் எல்லாம் ஓவராலாக பார்த்தா எல்லாம் ஹைப்பர் லிங்க்டாக தான் இருக்கும், ஒரு செயின் மாதிரி தான். ஜியாகிரஃபி, பாலிட்டி, ஐஎன்எம்மு, யூனிட் 8, யூனிட் 9 எல்லாம் கோர் வந்து பாலிட்டி தான். ஸோ அதை நல்லா பார்த்தேன். எக்கனாமிக்ஸ் சேர்த்துக்கிறேன் அதில். மற்றபடி சயின்ஸு நான் லாஸ்ட் இதாக தான் வச்சுருப்பேன், எப்போவும் லாஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக தான் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர் பார்ப்பேன். கரண்ட் அஃபேர் வந்து குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமின்னு ஒரு யூடியூப் சேனல் உண்டு, அவங்க நல்லா போடுவாங்க. அது வந்து அந்த வீடியோ மட்டும் பார்ப்பேன். டைம் இல்லாத சமயத்தில் 2x ஸ்பீடில் அந்த யூடியூப் வீடியோஸ்லாம் பார்ப்பேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மற்றபடி பிஒய்க்கு பார்ப்பேன். அதுக்கப்புறம் நிறைய டெஸ்ட் பேஜ் பார்ப்பேன். செல்ஃபாக தான் படித்தேன். இப்போதைக்கு ஒரு கடவுள் புண்ணியத்தில் ஒரு போஸ்டிங் கிடச்சிருக்கு, மேற்கொண்டு படிக்க பார்ப்பேன், அவ்வளோதாங்க. முன்னே இருக்கிற சிலபஸுக்கு இப்போ இருக்கிற சிலபஸ் எவ்வளோ பரவாயில்ல. ஈஸியாக சிலபஸை என்ன இருக்குது, எங்கே ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம், எங்கே எல்லாரும் லேக் ஆவாங்க, எதை நாம் படிக்கணும், அதெல்லாம் நல்லா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அது இப்போது நீங்கள் சிறப்பு தமிழ், இப்போ நான் போன வாட்டி பார்க்கும்போது சிறப்பு தமிழ் யாரும் படிக்கலை. நான் வேணும்னே உட்காந்து சிறப்பு தமிழ் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். அது சிறப்பு தமிழ் வந்து நிறையா வந்துருந்துச்சு. ஸோ பிஒய்க்யூ நிறையா பாருங்கள். அதுக்கப்புறம் நிறையா இன்ஸ்டியூட்டோட ஆன்சர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் வாங்கி பாருங்கள், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம யோசிக்காத இடத்துல நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் உட்காந்து சிலபஸை நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். சிலபஸை நல்லா அனலைஸ் பண்ணாலே போதும். நம்ம எங்கே லேக் ஆகிறோம், நமக்கு எது நம்மளோட ஸ்ட்ரென்த்து, நம்ம எதில் வீக்காக இருக்கோம், எல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் வந்து சிலபஸை உட்காந்து நல்லா பாருங்கள். என்ன ஏதுன்னு தெரியாமல் சும்மா குருட்டு மனப்பாடமோ, என்ன ஏதுன்னு தெரியாமல் எல்லாத்தையும் படிக்கிறது என்னையும் கை கொடுக்காது. ஈஸியாக பாருங்கள், அளவாக படிங்க, சோர்ஸை மினிமமாக வச்சுக்கோங்க. ஆனால் நிறைய கொஷின் பேப்பர் மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் சோர்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக வச்சுக்கோங்க. ஏன்னா நான் சுரேஷோட சோர்ஸ் மட்டும் தான் பார்த்தேன். வெற்றியோட சோர்ஸோ சங்கரோட சோர்ஸோ பார்க்கல. ஆனால் சங்கரோட கொஷின் பேப்பர், வெற்றியோட கொஷின் பேப்பர் பார்ப்பேன். படிக்கிற சோர்ஸ் மட்டும் ரொம்ப கம்மியாக வச்சுக்கணும். அதே மாதிரி குரூப்போடு உட்காந்து சேர்ந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அந்த குரூப்பு நல்லா படிக்கிற குரூப்பாக இருக்கணும். இல்லைனா பேச்சு தான் ஓடுதுன்னா அந்த குரூப்பை விட்டு விலகிறது ரொம்ப நல்லது. நீங்கள் அதுக்கு தனியாகவே உட்காந்து படிக்கலாம். தனியாக படிக்கும்போது நீங்கள் 4 பேப்பர் எக்ஸ்ட்ராவாக படிப்பீங்க. நான் அந்த குரூப்போடு படிக்கும்போது உங்கள் செயல்திறன் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். அப்படிப்பட்ட குரூப்பில் நீங்கள் போய் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களும் போக மாட்டாங்க, அவங்களே போக விட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி குரூப்பில் இருக்கிறத விட நீங்கள் தனியாக உட்காந்து படிக்கிறது எவ்வளவோ மேல். அது என் ஒப்பீனியன். வேறு டிஎன்பிசி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சந்தோஷப்பட்டேன். இன்னும் கொஞ்சம் மேலே போகணுன்னு தான் ஆசைப்பட்டேன்.
அடுத்து 2A அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறதால அந்த லைனில் ஏதாச்சும் உட்காந்து மேலே படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவ்வளோதான்.